Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rahmatil alamin wa ala alihi washabihi ajma'in. Amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருமிடும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று இந்த அமர்வில் இறுதி மூச்சுள்ளவரை இஸ்லாம் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு எனக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் பகல் நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நோன்பு நோக்குவர்களாகவும், இரவு நேரத்தில் அதிகம் அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நோன்பு மாதம் அடிப்படையில் எதற்காக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், அல்லாஹ் இதை பற்றி நமக்கு சொல்லித் தரும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். இறை விசுவாசிகளே, உங்களுக்கு முன் இருந்தோர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படை காரணம் என்ன? எதற்காக? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு மாத காலம் மனிதன் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவசரமாக இந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் சற்று நிதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி, உலகம் சார்ந்த உனது தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதா, மறுமையை பற்றி, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி சிந்தித்துப்பார் என்று ஒரு மாத காலம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பயிற்சி தான் இந்த நோன்பு. மற்ற மாதங்களில் இருந்ததை விட இந்த மாதத்தில் கூடுதலாக அல்லாஹ்வோடு எல்லா விதத்திலும் தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நாம் பெற வேண்டிய ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் ஏராளம். இது நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி என்பது ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேம்பட்ட நிலையில் சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையை நாம் இன்னும் கூடுதலாக பேருதலாக ஆக்க வேண்டும். எப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் பெற வேண்டும்? அந்த இறையச்சம் நம்மை சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை நாம் சொர்க்கத்தை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்கின்றார். எதற்காக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன்னுதாரணமாக சொல்கின்றார்? இது காலத் ரப்பி பினி இந்தக பைத்துல் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புவாயாக என்று அந்த அம்மையார் பிரார்த்தனை செய்தார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க, அவங்க கேட்டது எப்படிப்பட்ட இறைச்சல் பாருங்க. ஃபிரௌன் வந்து எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரி, தன்னை கடவுள் என்று வாதித்தவன், நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னவன். அப்படிப்பட்ட கொடுங்கோலன் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மனைவியை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தேர்ந்தெடுக்கின்றார். மூமின்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கின்றார். எப்படிப்பட்ட நிலை அந்த அம்மையார் செய்தது என்ன? உலகத்தில் வாழும்போது அவர்கள் கண்ணு முன்னாடி ஒரு நாட்டினுடைய மன்னருடைய மனைவி ராணி, அரண்மனைகள், ஏராளமான செல்வங்கள், பணியாளர்கள், மாளிகைகள், அவர்கள் கண் அசைத்தால் வேலை செய்வதற்கு ஏராளமான பணியாளர்கள், இது எதுவும் அவர்களுக்கு சிறு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. கொஞ்சம் கூட மனசுல என்ன வந்துருல, உலகத்திலே நல்லா இருக்குமா, இந்த உலகம் அந்த சிந்தனை வரல.
அவர்கள் எதை பயந்தார்கள்? மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு பயந்தார்கள். யா அல்லாஹ், இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தான் கேட்டாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட இறைச்சத்தை நான் பெற வேண்டும். நான் பெற வேண்டிய இறைச்சத்தில் மிக முக்கியமானது மரணத்திற்கு பிறகு உள்ள நம்முடைய வாழ்க்கையை பற்றிய அந்த இறைச்சம் இருக்கா இல்லையா? அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நிறைய விஷயங்களில் நம்மை மாற்றி 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 ஊர் உலகம் ஒன்று செஞ்சிருக்கோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளது எல்லாத்தையும் மாற்றி 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 இறைச்சத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அல்லாஹ் வேண்டி மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மிக முக்கியம். இந்த அருளிலிருந்து இந்த ரமலான் மாதம் அப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு தர வேண்டும். இந்த இறைச்சத்தில் முதன்மையாக நம்மளுக்கு வர வேண்டிய மாற்றம் எது தெரியுமா? நல்ல அமல்கள் செய்வதில் ஆகும். இந்த மாசத்துல நீங்க எடுத்து பாருங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு கூட பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்ற மாதங்கள் என்ன செய்வாங்க? மக்கள் ஃபஜ்ர் தொழுகையில பேணுதல் இல்லாம இருப்பாங்க, உபரியான தொழுகையில பேணுதல் இல்லாம இருப்பாங்க. நாம சீர்திருத்தம் பண்ணுவதில் மிக முக்கியமானது எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய தொழுகை. அந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் நம்மை படைத்தனுடைய அடிப்படை நோக்கமே என்ன? மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை. அப்படி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கும் போது அதில் எந்த குறைவும் இல்லாமல் அல்லாஹை வணங்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நான் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகையை பற்றி மிக அழகாக சொல்லுவாங்க. நாம் அதிகமா கேட்டிருப்போம், ஆனால் நமக்கு அந்த செய்தி பயத்தை தர வேண்டும். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வ குஃப்ரி தர்கு ஸலாத். ஒரு முஸ்லிமிற்கும் காஃபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை தாங்க. ஒருவன் தொழக்கூடியவனாக இருந்தால் முஸ்லிம், தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கின்ற இது நம்மகிட்ட எப்படிப்பட்ட மாற்றத்தை தர வேண்டும்? வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நாம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகை தொடர்ச்சியானதாக இருக்கின்றதா? சில காலம் தொழுவோம், சில காலம் தொழுகையை விட்டுருவோம். அதுவும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் பள்ளிவாசலுக்கு வந்துடுவான். ஒரு கஷ்டம் வந்துட்டுங்களா, ஒரு துன்பம் வந்துட்டுங்களா, உடனே பள்ளிவாசலுக்கு வராமல் எங்கேயாவது முடங்கி இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க முடியாத மனவேதனை, கஷ்டம், சங்கடங்களை சந்திக்கும் போது நேர பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள். நாம ஆண்களும் பெண்களும் எதை நாம் அடிப்படையாக உணர வேண்டும்? நாம கஷ்டத்தில் இருக்கும் போது, துன்பத்தில் இருக்கும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் முறையிட்டால் நிவாரணம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்கின்ற சிந்தனையை நாம் முதலில் பெற வேண்டும். நாம பெற்றால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட சிந்தனையை ஊட்ட முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நாம் ஒவ்வொருவரும் இந்த தொழுகை விஷயத்தை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு ஒண்ணு அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் கற்றுத் தருகின்றார். எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார், ரப்பி ஜஅல்னி முகீமா ஸலாத். இறைவா, என்னை தொழுகையை நிலைநாட்டப்படுவதனால ஆக்குவாங்க. நாமும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வமின் குர்ரியத்தி, என்னுடைய சந்ததியினரையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாங்க. நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும்? நாம மட்டும் தொழுதா போதாது, நம்முடைய சந்ததியினரை தொழக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். நல்லா சொல்லலாம். வமின் குர்ரியத்தி ரப்பனா வத்தக்கப்பல்குவா, இறைவா நீயை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார் என்கின்ற பிரார்த்தனை இருக்கா இல்லையா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை. அப்ப நாம தோணும்னா, ஒரு கணவன் தொழக்கூடியவராக இருந்தால் மனைவியையும் அதே தொழுகையை நோக்கி அழைக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகளையும் அதே தொழுகையை நோக்கி அழைக்க வேண்டும். எப்படி நாம பிரார்த்தனை பண்ணுவோம்? யா அல்லாஹ், என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக, என்னுடைய சந்ததியினரையும்
நம்முடைய பிள்ளைகள் வழித்தோன்றர்கள் தொழுகையில சரியா இருக்கணும்னு அந்த எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் நம்மிடத்திலே இருந்தால், இந்த இறைச்சம் நம்மிடத்திலே இருந்தால், நாம தொழுகையில எவ்வளவு அக்கறையாக இருப்போம். அதிலும் குறிப்பாக எடுத்து பாருங்க, இந்த தொழுகையில உபரியான தொழுகைகள் இருக்கா இல்லையா, அத இந்த ரமலான் மாதத்தில் நாம கூடுதல் கவனம் எடுத்து செய்வோம். இரவு நேரத்தில் இந்த நேரத்தில் நாம 8 ரக்காத் இப்ப தொழுகின்றோம் என்றால் என்ன காரணம்? அந்த உபரியான தொழுகைகளை தொழுவதில் நாம ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த உபரியான தொழுகைகளை நாம ஆர்வம் காட்டும் பொழுது எடுத்து பாருங்க, இந்த ரமலான் மாதத்தில் நம்மள்கிட்ட இந்த உபரியான தொழுகைகள் மூலம் அந்த தகஜத்து தொழுகை இருக்கா இல்லையா, இரவில் பிற்பகுதியில் தொழக்கூடிய தொழுகை, கடைசி 10 கூட நம்ம தொழுவோம். இப்பொழுது கூட நிறைய மக்கள் இப்பவும் தொழுதுட்டு இரவு நேரத்துல பின் நேரத்துல எழுந்து தொழக்கூடிய நிலையும் இருக்கும். இது நம்மள்கிட்ட முஸ்லிம் குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தரையும் இதுல நாமளும் சரியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நாம் என்ன செய்யணும், சரியாக ஆக்க வேண்டும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நாம தடைஞ்சது தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நேரத்தில் ஊரே உறங்கும், அந்த நேரத்தில் எழுந்து தொழுந்து பாருங்க. அடுத்து கடமையான தொழுகைகள் நம்ம தவறவே செய்ய, அந்த உபரியான தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் மாறும்போது கடமையான தொழுகைகளை இன்னும் பேருதலாக இயன்றவரை ஜமாத்தோடு தொழ வேண்டும், சரியாக தொழ வேண்டும், முறையாக தொழ வேண்டும் என்கின்ற அக்கறை, எண்ணம், சிந்தனை நம்மிடத்திலே இருக்கும். இந்த தகஜத் தொழுகை தொழுவதுல அதுவும் இந்த ஃபஜ்ர் தொழுகையா தொழாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? மார்க்கம் நமக்கு எல்லாவற்றிற்கும் அழகான வழிகாட்டுதலை தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன? இஸ்ரா தொழுகைக்கு பிறகு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நாம இருக்கக்கூடாது. இஸ்ரா தொழுகையோட நாம இயன்ற அளவுக்கு சீக்கிரம் போய் தூங்கிடணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகத்துல ஒரு வேலை இருக்கு, கடை அடைச்சிட்டு வர லேட் ஆகுது, அது வேற. தேவையில்லாம 9 மணிக்கு கடை அடைச்சிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், குழந்தைகள் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணி வரை மொபைல் போன்ல நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோமா? இன்றைய மருத்துவ உலகம் கூட என்ன செய்கிறது? நீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா, சீக்கிரம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே 3-3:30 மணிக்கு அந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நமக்கு முழிப்பு வந்துடும். நாம் என்ன செய்யலாம்? 11 மணி 12 மணி 1 மணி அப்ப படுத்தா எப்படி ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியும்? நீங்க இது மருத்துவ ரீதியாக எடுத்தால் கூட நீங்க சீக்கிரம் தூங்கும் போது உடல் நல்ல ராகத்தாக, இரவு நமக்கு தூங்குவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக உள்ளது. அதிகாலையில அந்த தகஜத்து நேரம் இருக்கா இல்லையா, அதைத்தான் பிறமத சோழர்கள் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்ன செய்வாங்க? அவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. அந்த நேரம் இருக்கா இல்லையா, மார்க்கம் சொன்ன அந்த நேரம் நம்முடைய நுரையீரல் நல்ல ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் எழும்பி நீங்க இறைவனை வணங்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து திருமறை குர்ஆன் ஓதி அப்படி ஃபஜ்ர் தொழுகைக்கு பாருங்க, நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியுங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கின்றான்? மனிதா, உனக்கு என்ன தேவை இருக்கோ என்ற தேவைதான். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய மன ஆக்கிரமங்களை, நம்முடைய கஷ்டங்களை நாம தேவையில்லாம மற்ற ஆட்கள்கிட்ட, சில பேர் இப்போ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? மனுஷன்னா கஷ்டம் இருக்கும், கவலைகள் இருக்கும், பணத்தால சிலருக்கு கஷ்டம் இருக்கும், சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தால கஷ்டம் இருக்கும், பிள்ளைகளாக இருக்கும். எந்த விதத்தில் ஒரு மனிதனுக்கு மன கஷ்டம் யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உன்னுடைய மனக்கவலைகளை, கஷ்டங்களை, உன்னுடைய தேவைகளை மனிதா என்னிடத்திலே இந்த நேரத்தில் கேள். அப்ப நீ கேட்டால் உனக்கு கண்டிப்பாக தருகின்ற உறுதிமொழி அல்லாஹ் சொல்றான். அதை இந்த முஸ்லிம் சமூகம் நம்முடைய சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு அந்த நேரத்தில் எழும்பி பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அத இந்த ரமலான் மாதம் அப்படிப்பட்ட ஏற்றத்தை நமக்கு ஊட்ட வேண்டும், தூண்ட வேண்டும். நாம் என்ன செய்யணும்?
இன்னைக்கு மற்ற இந்த ஒரு மாதம் எடுக்கக்கூடிய பயிற்சி இருக்கா இல்லையா, அது நம்மை தகஜத்துக்கு எழும்பக்கூடியவர்களாகவும் அதன் தொடர்ச்சியாக ஃபஜ்ர் தொழுகையை தொழக்கூடியவர்களாகவும் நம்மை மாற்ற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஃபஜ்ர் தொழுகையை சரியாக வேண்டும் என்றால் ஒரு யூதன் அழகாக புரிஞ்சு வச்சிருந்தான். அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை அவன் சொல்லுவான், முஸ்லிம்களால் கைப்பற்றவே முடியாதுங்க. ஏன் கைப்பற்ற முடியாதுன்னு சொல்ல தெரியுமா? நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகையில் முஸ்லிம்கள் பள்ளிவாசலை நோக்கி எப்படி கூட்டமாக வந்து பள்ளிவாசல்கள் எல்லாம் நிறைகின்றதோ, அதே மாதிரி என்னைக்கு நீங்க ஃபஜ்ருக்கு வாருங்களோ அன்னைக்கு உங்களால கைப்பற்ற முடியும். ஏன்? அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல வலிமையும் ஆற்றலையும் சிந்தனையும் அப்பதான் தருவோம். இதை யாரு வழங்கி வச்சிருக்கா? ஒரு யூதன் வழங்கி வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள்ட்ட அந்த மார்க்கத்தில் உள்ள பிடிப்பு இல்ல. ஒரு இறைவனை வழங்குகின்றவங்க வாயினால சொன்னால் போதாது, பூமியாக அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த இறைச்சம் இருக்கா இல்லையா, அது இந்த ரமலான் மாதத்தில் பெறக்கூடிய படிப்பினையில் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நீங்க எடுத்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுல கணவர் சரியான தொழில் அமையல, என்னால அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல. முதல்ல இந்த கஷ்டங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீனிடத்தில் நீங்க முறையிடுங்க, கோரிக்கையாக வைங்க. அந்த தஹஜ்ஜுத் நேரத்துல எழுந்து தொழுது பாருங்க. அடுத்து இதை நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னு வைங்க, மருத்துவ ரீதியாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஃபர்ஸ்ட் அதாவது சீக்கிரமாக படுத்துட்டு அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்புவது இருக்கா இல்லையா, அது இந்த பயிற்சி நம்மள்கிட்ட சரியாக வந்துட்டுனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 35 வயது 40 வயது தாழ்ந்த நோயாளர்கள் மருத்துவத்திற்காக வேண்டி நாம் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை இழக்கின்றோம், உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றோம். அந்த உடல் ஆரோக்கியம் இயல்பாகவே அல்லாஹ் மேம்படுத்துவான். சயின்ஸ் அர்த்தம் சொல்லுது. அந்த சீக்கிரம் லேட்டா தூங்கினா உடல் ஆரோக்கியம் பெறும். அதே மாதிரி காலையில 7 மணி 8 மணி 9 மணி வரை தூங்கினாலும் உடல் ஆரோக்கியம் பெறும். சீக்கிரமாக படுத்து முன்பு எந்திக்கக்கூடிய அந்த இது இருக்கா இல்லையா, அது நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், உடல் நல்லா இருந்துட்டு மனிதனுடைய சிந்தனை, மூளை, ஆற்றல், படிக்கக்கூடிய மாணவனா ரொம்ப பிரைட்டா யோசிப்பான். அவன் கொஞ்சம் படிக்கிறது கூட அழகா மனசுல பதியும், கிரியேட்டிவா யோசிப்பான். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறுமன புத்தக புழுவாக இருப்பதை விட கிரியேட்டிவா யார் யோசிக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையை மேம்பட முடியும். நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கக்கூடாதுன்னா, 10ஆம் வகுப்புல நீ 499 எடுத்துரு, 12ஆம் வகுப்புல 600க்கு நீ 590 எடுத்துரு. இந்த மார்க் தேவை. ஆனால் மார்க் எடுத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில சாதிச்சது கிடையாது. யார் சாதிப்பானா? அந்த படிப்பு வேண்டும். அந்த படிப்பு நமக்கு நல்லது கெட்டதை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை, அதை கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தர வேண்டும். அப்பதான் வெற்றி பெற முடியும். அப்ப இது எல்லாவற்றுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம தொழக்கூடிய இந்த தொழுகையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இந்த ரமலான்ல பெற வேண்டிய படிப்பினையில் ஃபர்லான தொழுகையில் நாம கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், ஃபர்லான தொழுகையில கரெக்டா இருந்துட்டீங்க. அடுத்து உபரியான தொழுகைகள் இருக்கா இல்லையா, அதுல கூடுதல் கவனம் இருக்கணும். அந்த உபரியான தொழுகையிலும் குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கா இல்லையா, அதுல கூடுதல் கவனம் எடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய இறைச்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மேம்படுத்த வேண்டும். முதலாவது விஷயம், தொழுகையில் கூடுதல் கவனம் அளிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் எடுத்து பாருங்க, நாம திருமறை குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. ரமலான் மாதம் தானே, எப்படிப்பட்ட மாதம்? ரமலான் அல்லது உன்சிய ஃபீஹி குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் திருமறை குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ரமலான் மாதத்துடைய சிறப்பு என்னதான்? திருமறை குர்ஆன் இறக்கி வரப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்ல, மற்ற எப்ப நமக்கு தொடர்பு? திருமறை குர்ஆனை படிப்பதில் முதலாவது விஷயம், அத அரபு மொழியில ஓதுவது. ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்வது. உலகத்தில் எத்தனை விஷயங்களை புதுசு புதுசான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். திருமறை குர்ஆனை திக்கியாவது நாம் இந்த ரமலான் முடிவுக்குள்ள ஓதிவிட வேண்டும். இதுவரை குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவங்க, அல்லது எனக்கு அரபு மொழியில ஓதவே தெரியாதுங்கிறவங்க, இந்த ரமலான்ல
மீதம் இருக்கக்கூடிய 20 நாள்ல நாம முயற்சி எடுத்தால் திக்கியாவது நாம் ஓதக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடியும். அப்ப திருமறை குர்ஆனை அரபு மொழியில் ஓதுவோம். அடுத்து 2வது எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? திருமறை குர்ஆனை அது எதற்காக வந்து அல்லாஹ் இறக்கிறாருன்னா மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக, மனிதனுக்கு தேவையான ஆன்மீக ரீதியான கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் அதில் பொருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை முழுவதுமாக படித்தவர்கள் எத்தனை பேர்? சும்மா நான் அங்க ஒரு 10 அத்தியாயம் படிச்சேன், இங்கிட்ட ஒரு 10 வசனம் படிச்சேன், அப்படி இல்லாமல் இந்த அட்டையில் இருந்து அந்த அட்டை வர முறையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு முறையாவது திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்பை, தமிழ் மொழியாக்கத்தை நான் படித்து விடுவேன். ரமலான் மாசம் அப்படிப்பட்ட முயற்சித்து தானே பண்ணோம். திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் நாம் எப்படி நேர்வழியில் இருக்க முடியும்? திருமறை குர்ஆனை படிக்காமல் நாம் சத்தியத்தில் இருக்க முடியுமா? திருமறை குர்ஆனை அப்படி புரட்டிட்டு வாங்க. நாம மனிதன் என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகள் வரும், பிழைகள் வரும். நாம தவறுகளை போய் விடுவோம். திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது அது சொர்க்கத்தை பற்றி பேசும், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசும், நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி பேசும். நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளம் அப்படியே உள்ள முருகி அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையக்கூடிய பக்குவம் திருமறை குர்ஆன் மூலமாகத்தான் நான் பெற முடியும். அப்ப 2வது விஷயம், திருமறை குர்ஆனை தமிழ் மொழியாக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இந்த ரமலான் நமக்கு தர வேண்டும். அதுக்கு 3வது விஷயம், இன்றைய தலைமுறையை எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லாத அடுத்த தலைமுறை உருவாகவும் பயமாகும். பள்ளிவாசல் ஊருக்கு எடுத்து பாருங்க, எந்த பள்ளிவாசலுக்கும் போய் பாருங்க, அடுத்த இளைய தலைமுறையினர் பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா எந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும், அங்க இளைஞர்கள் சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு அதிகமாக வருவார்கள். இன்றைய காலகட்டம் சமூக வலைதளங்களுடைய தாக்கம், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோகம், அடுத்த தலைமுறை பள்ளிவாசலோடு தொடர்பு குறைவாக இருக்கக்கூடிய நிலை. இதுல மரணம் செய்தவர்களை எடுத்து பாருங்க. ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசிலேயே குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்கள் அதிகமாக இருப்பார்கள். இன்று அந்த ஹாஃபில்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாம ஒவ்வொருவரும் மனதை வருக வேண்டும். அப்ப இதற்கு நாம் என்ன செய்யணும்? திருமறை குர்ஆன்ல இந்த ரமலான் மாசம் நாம் இருக்கின்றோம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயத்தை, நமக்கு இதுவரை ஒரு 15 அத்தியாயம் தெரியும்னா நாம் அடுத்து சின்னதாக ஒரு 5 அத்தியாயத்தை இந்த ரமலான்ல மனப்பாடம் பண்ணணும். நாம சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணதோட அதை வச்சே கோவிக்கிட்டு இருக்கிற நிலையை மாற்றி நாம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த ரமலான்ல ஒரு 5 அத்தியாயமாவது நாம படிக்கணும், ஒரு 2 பக்கமாவது மரணம் செய்யணும். இந்த ரமலான்ல அப்படி மரணம் செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றுட்டு நீங்க அது பிற மாதங்களிலும் தினம் 100 வசனம் வச்சு நீங்க மரணம் செஞ்சு பாருங்க. ஒரு வருடம் முடியும் போது 365 வசனம் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஆண்டுகள்ல மொத்த குர்ஆனையும் வந்திருக்கக்கூடிய நாமளே முடிச்சு விட முடியும். நாம் என்ன நினைக்க கூடாது, இந்த ஹாஃபில் ஆவதற்கு என் புள்ள என் பேரை அவன் தான் அவன் நினைக்க கூடாது. நான் முதலில் ஹாஃபிலாக மாறுவேன். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு ஆயுள போட்டா, எனக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தால் நாம் நம்முடைய முயற்சி ஹாஃபில் ஆவதற்கு மதரசால போய் படிக்கவும் இல்லை. நம்முடைய காலத்துல கையில எல்லா கையிலும் மொபைல் இருக்கு. ஒவ்வொரு ஆயத்தையும் நாம ப்ளே பண்ணி குர்ஆன் ஓதவே தெரியாத மனப்பாடம் செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி இருந்தாங்க? பெரும்பான்மையான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். அந்த சமூகமே இப்படிதான். தோழவி பாஷத்து உண்மையா ரசூலா, எழுத படிக்க தெரியாத உண்மை சமுதாயத்திலிருந்து இந்த நபியை நாம் அனுப்பினோம். அப்ப அவர்கள பெரும்பான்மையான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் குர்ஆனை நம்ம செஞ்சாங்க. குர்ஆனை கற்ற ஹாஃபில்களாக அறிஞர்களாக இருந்தார்கள். எப்படி? ரசூலா ஓதுவதை கேட்டு 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 பின்னாடி இருந்தவங்க மரணம் செஞ்சாங்க. நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு மொபைல் ஆப்ல ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப போட்டு
பெண்கள் வீட்டுல வேலை பார்த்தீங்களா, சமையல் வேலை செய்யும் போது அப்படி அதை பிளே பண்ணி கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணுங்க. வேற வேலை பண்ணும்போது ஆண்கள் வேலை செய்யும் போது வேலை பார்க்கிற இடத்துல அதை பிளே பண்ணிக்கிட்டே இதை பண்ணுங்க. ஒரு நாள் முழுவதும் அந்த வசனத்தை படிப்பதற்கு இது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அல்லது 2 வசனம், ஒரு 10 நாள்ல 10 வசனம், ஒரு மாசத்துல 30 வசனம், ஒரு வருஷத்துல 365 வசனம் நம்ம மனப்பாடம் இருக்கும். குரானோட நமக்கு எந்த அளவுக்கு தொடர்பு வந்திருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட இறைச்சத்தை நாம் பெற வேண்டும். ரமலான் மாதம் என்றால் ஏதோ திருமறை குரானுடைய சிறப்புகளை, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசி காது கொடுத்து கேட்டு தலைவது இல்லை. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மாற்றத்தை தர வேண்டும். அல்லக்கும் தத்தக்கும் என்றால் ஏதோ யாருக்கும் அந்த இறைச்சம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறைச்சம் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துல தொழுகை, அடுத்து திருமுறை குரான். 3வது ரமலான் மாதத்தில் இயல்பாகவே நாம் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும். சில நேரங்கள்ல நீங்க நினைச்சு பாருங்க, நாம கொடுத்தால் அல்லாஹ் பல மடங்காக திரும்ப தரும். நாம கொடுப்பதற்கு பயந்தோம்னா அல்லாஹ் தரமாட்டான். மார்க்கத்தினுடைய அடிப்படையா அதான. அப்ப நமக்கு சிரமமாக இருந்தால் கூட அந்த சிரமமான நேரத்தில் நீங்க நாளைக்கு என்ன செய்வோம் கவலைப்படாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உங்கள்கிட்ட இருப்பதில் சிறந்ததை எடுத்து கொடுத்து பாருங்க, அல்லாஹ் கண்டிப்பாக அதை பன்மடங்காக தருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் நமக்கு எப்படி இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை தருகின்ற ரசூலுல்லாஹ் ரமலான் மாதத்தில் வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அப்படிப்பட்ட இறையச்சத்தையும் நாம் பெற வேண்டும். ரமலான் மாதத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளில் முதலாவதாக தொழுகை, 2வதாக திருமறை குர்ஆன் ஓதுவது, 3வதாக நம்முடைய தான தர்மங்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய அப்படிப்பட்ட இறையச்சத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த அமர்வு அப்படிப்பட்ட படிப்பினை நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளாமா? வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் தொழுகையில, அடுத்து திருமறை குர்ஆன் ஓதுவதில், தான தர்மங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை நோக்கி உள்ள பயணத்தை அமைத்துக் கொள்ளாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அது உருவாக இறுதி மூச்சுள்ளவரை இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து அந்த நிலையை மதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மனப்பக்குவத்தை வளர ரஹ்மான் அனைவருக்கும் தந்து உருவானாக. வாஜிருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.